இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே லூக்கா நற்செய்தியாளர் எருசலேம் மீதான இயேசுவின் ஆதங்கத்தினை வெளிப்படுத்துகின்றார். பரிசேயரில் சிலர் வந்து அவரை ஏரோதின் கையிலிருந்து காப்பாற்றும் நோக்கத்துடன் அந்நகரை விட்டு வெளியேற கூறியபோது, தனது பணிகளை திறம்பட செய்வதே தனது தலையாய கடமை என்று இயேசு கூறியதாக ஏரோதிடம் சென்று அவர்களை கூற சொல்கின்றார். இக்கூற்றில் இயேசு ஏரோதை நரி என்று கூறுவதில் நாம் அறிய இயலுகிறது, அவரிடம் மனிதர்களின் மீது அச்சமில்லை, மாறாக கடவுளின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமென்ற ஆவலே அதிகளவில் உள்ளது என்று. மேலும் நற்செய்தியின் 2வது பகுதியில் இயேசுவின் இதயத்தில் எருசலேமுக்கான அவரின் அளவில்லாத அன்பை உணர முடிகிறது. கடவுளின் இறைவாக்கினர்கள் மட்டுமல்ல, தானும் அந்நகரிலேயே நிராகரிக்கப்பட்டு மரிக்கப் போவதை உணர்ந்தவராய், கோழி தன் குஞ்சுகளை அரவணைத்து காப்பது போல நானும் உன்னை சேர்த்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன் என்ற தனது ஆதங்கத்தினை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரை என்னை காண மாட்டீர்கள் என்று கூறுவதன் மூலம் இறைவனை நாம் உணர வேண்டும் என்ற தனது அவாவினை தெரியப்படுத்துகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக இறைவனின் அன்பினை உணர்ந்து கொள்ள நாம் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து அன்புடன் அழைக்கின்றார். அழைக்கும் இறைவனின் குரல் கேட்டு நாமும் இறையரசின் அங்கத்தினராக உறுதிமொழி ஏற்போம். இயேசுவின் அன்பை உலகிற்கு எடுத்தியம்பும் கருவிகளாகும். மேலும் அத்தகைய கருவிகளாக உருமாறும்போது எதிர்கொள்ளும் இன்னல்களையும் சவால்களையும் சந்திக்கும் நற்செய்தியின் தூதுவர்களாகும். இன்றைய காலகட்டத்தில் நைஜீரியா, சீனாவில் நடந்த கிறிஸ்தவ மதத்திற்கு எதிரான போராட்டத்தில் உயிர் துறந்த நமது சகோதர சகோதரிகளைப் போலவும், அமெரிக்காவில் சுட்டு கொல்லப்பட்ட சார்லி கார்க் என்பவரைப் போலவும் இச்சூழலிலும் நற்செய்திற்கு சான்று பகரும் சாதனையாளர்களாகவும் அன்பின் தூதர்களாகவும். ஆமேன்.